ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆர்எம்எல் ஐஎம்எஸ், ஸோ டாக்டர் ராம் மனோகர் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து லக்னோவிலேருந்து டீச்சிங் போஸ்டிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, வேறு எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்க ஒரு ப்ரௌச்சராகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழ் கேண்டிடேட், ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறத நம்மளோட ஆசை. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி என்ன க்ரைட்டீரியான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு டெமோவும் போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹெசிடேட் பண்ணாமல் எக்ஸாம் சென்டர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் தமிழ்நாட்டில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கம்மியான கேண்டிடேட் அப்ளை பண்ணால் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் பெங்களூரில் கொடுப்பாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 80:20 ரேஷியோ அப்ளை பண்ணுறது வந்து இதில் கிடையாது. ஸோ இதில் இருக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மேல் கேண்டிடேட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் கண்டிப்பாக மேலாக இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி போஸ்டிங் வாங்குறத பாருங்கள். ஸோ இந்த ப்ரௌச்சரில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் for selection in the teaching post in the College of Nursing, direct recruitment. So regular post la online link fill-upping of application form will be displayed on the institute. So in the website la third week la அல்லது fourth week la வந்து அந்த online application open ஆயிடும். So candidate are advised to visit the institute website regularly. The last date of filling up of online application will be 1 month from the date of display of the link. ஸோ லிங்க் கொடுத்துலேருந்து 1 month டைம் பீரியட் உங்களுக்கு இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. வந்த உடனே நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு டெமோவாக போட்டு காட்டினேன். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது query டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பரில், இந்த மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டாக்டர் ராம் மனோகர் லோக்கியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், விபூட்டி கான், கோம்டி நகர் அண்ட் லக்னோ, யூபியில், உத்தரப்பிரதேஷில். ஸோ என்ன ப்ரௌச்சர் அப்படின்னு பார்ப்போம். இந்த அட்டானமஸ் பாடி எஸ்டாப்ளைஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ லைன்ஸ் எய்ம்ஸ் டெல்லி, நியூ டெல்லி. RMS invites application from the all categories eligible Indian. ஸோ எலிஜிபிள் இண்டியன் கொடுத்துருக்காங்க. நேஷனல் வித் இந்தியன் நேஷனாலிட்டி for the following regular teaching post nursing college in this institute. ஸோ என்னென்ன போஸ்ட்னு பாருங்கள். பிரின்சிபல் கம் ப்ரொஃபஸர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டில் மட்டும்தான் ஒரே ஒரு சீட் இருக்குது. ஸோ பிரின்சிபல் ஒரு சீட் தான் இருக்கும். வைஸ் பிரின்சிபல் கம் ப்ரொஃபஸர் அவங்களும் ஒரே ஒரு போஸ்ட்டு, அதுவும் அன்ரிசர்வ்டில். அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 2 போஸ்ட் இருக்குது அன்ரிசர்வ்டில், அதுவும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் 3 போஸ்ட் இருக்குது, அதுவும் அன்ரிசர்வ்டில். இதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் காம்படிஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இவங்களுக்கு தான் கிடையாது. அதனால் டியூட்டர் 10 போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டியூட்டர் வந்து கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது லெவல் என்னென்ன அப்படின்னு இன்னும் ஃபர்தராக சொல்கிறேன். அன்ரிசர்வ்டில் 5, எஸ்சியில் 2, ஓபிசியில் 2, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1. ஸோ இவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் தான் வந்து கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து 1 போஸ்ட் ஆஃப் டியூட்டர் பெஞ்ச் மார்க், அந்த இயர் மார்க் இஸ் 1 leg லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து பிஹெச் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்ப்போம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரின்சிபலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்எஸ்சி நர்சிங் இருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி, அவுட் ஆஃப் விச் 12 years ஷுட் பி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் 12 வருஷத்துக்கு 15 வருஷம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 12 வருஷம் வந்து அதில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கணும். மினிமம் 5 years இந்த கொலேஜியேட் ப்ரோக்ராம் பிஹெச்டி நர்சிங் இஸ் டிசைரபிள். ஸோ பிஹெச்டி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தென் வைஸ் பிரின்சிபல் கம் ப்ரொஃபஸர், 12 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்எஸ்சி நர்சிங். ஸோ 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் 10 years வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 5 years இந்த கொலேஜ்டு ப்ரோக்ராம். தென் பிஹெச்டி நர்சிங் இஸ் அ டிசைரபிள். ஸோ கண்டிப்பாக பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்எஸ்சி. ஸோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் 5 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸே 5 years இருக்கணும். மீதி 3 years வந்து உங்களுக்கு வந்து கிளினிக்கல் சைட்லேயோ அப்படி இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தால் நோ ப்ராப்ளம். தென் பிஹெச்டி டிசைரபிள். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எம்எஸ்சி நர்சிங் வித் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி
3 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். பிஹெச்டி நர்சிங் முடிச்சிருந்தா ரொம்ப நல்லது. தென் டியூட்டருக்கு எம்எஸ்சி நர்சிங் ஆர் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வித் 1 year டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். ஒரே ஒரு வருஷம் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி, போஸ்ட் பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாருமே. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 50 years வரைக்கும். ஸோ இந்த டியூட்டருக்கு மட்டும் 40 years வரைக்கும். தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த. ஸோ அதில் ஒரு 5 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு. ஓபிசிக்கு வந்து 3 years கிடைக்கும் எல்லா ரெக்ரூட்மெண்ட் மாதிரியும். தென் ரிசர்வேஷன் அதுக்கு அவங்க க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. லெவல் பாருங்கள், லெவல் 13. ஸோ இந்த லெவல் 13ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13A அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும். இது வந்து யாருக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் சிஎன்ஓன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், சீஃப் நர்சிங் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து எத்தனை ப்ரொமோஷனுக்கு அப்புறம் இந்த போஸ்டிங் வருவாங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்டன்ட், டிப்யூட்டி நர்சிங் சூப்பரண்டன்ட், அப்புறம் நர்சிங் சூப்பரண்டன்ட், அப்புறமேட்டு தான் வந்து நர்சிங் சீஃப் நர்சிங் ஆஃபீஸராக ஆக முடியும். கிட்டத்தட்ட 5-6 ப்ரொமோஷனுக்கு அப்புறம் தான் இந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். பட் இந்த பிரின்சிபல் போஸ்ட்டு டைரெக்டாக 13A வரதுனால நல்ல போஸ்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தென் அசோசியேட் ப்ரொஃபஸர் லெவல் 12. இந்த லெவல் 12 வந்து நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அவங்களும் 5 ப்ரொமோஷனுக்கு அப்புறம் கிடைக்கிற போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது வந்து லெவல் 11. இந்த லெவல் 11லாம் பார்த்தீங்கன்னா பிஜி டாக்டர், அதாவது எம்எஸ் எம்டி முடித்த டாக்டருக்கு ஈக்குவலு. ஸோ இந்த டியூட்டர் லெவல் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸை விட ஒரு கிரேட் மேலே உள்ளது. ஸோ இதெல்லாம் நல்ல சேலரி கிடைக்கும் உங்களுக்கு, அதர் அலவன்ஸும் கிடைக்கும். சேலரி எல்லாம் அந்த மினிமம் பேசிக் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்துக்கோங்க. பிரின்சிபலுக்கெலாம் ஸ்டார்டிங்கே வந்து 1,31,000க்கு மேலே ப்ளஸ் மற்ற அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ தென் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 78 ப்ளஸ் ஒரு 15 இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கும் அது 1 லட்ச ரூபா அதிகமாக வரும். டியூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000க்கு நியர்பை வரும். தென் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்லாக இருந்தால் 1000, ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 1000, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 600, டிசபிலிட்டிஸ்க்கு கிடையாது. ஸோ இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணணும். ஒன்லி டிசபிலிட்டிஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட்டு வந்து கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து நான் ரீஃபண்டபுள். அப்ளிகேஷன் வித்தவுட் த ப்ரெஸ்கிரைப்டு ஃபீ வுட் பி. ஸோ பே பண்ணாட்டி அது வந்து ரெகுலரில் உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அப்ளையிங் மோர் தென் 1 போஸ்ட் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வேறு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரே ஆள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட் வுட் பி கண்டக்டட் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சீரியல் நம்பர் 1 and 2, அதாவது பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபலுக்கு வந்து ஒன்லி இன்டர்வியூ, டேட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி டிஸ்பிளேட் ஆன் த இன்ஸ்டியூட்டு. தென் அதர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ வில் பி நோட்டிஃபைடு லேட்டர் ஆன் த ஹால் டிக்கெட் as well as இன்ஸ்டியூட் வெப்சைட். ஸோ இதில் வந்து டேட்டு டைம் எல்லாமே வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் சொல்லிடுவாங்க. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், ஸோ வந்து அந்த லாஸ்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் டியூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், நர்சிங் கரிக்குலம் தான் கேட்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான், சிங்கிள் பெஸ்ட் ரெஸ்பான்ஸு. தெர் இஸ் வில் பி நெகட்டிவ் மார்க் இதில் கண்டிப்பாக இருக்குது. பட் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் சப்ஜெக்ட் கிடையாது. அதனால் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதர் சப்ஜெக்டில் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 20 marks will be interview. The candidate qualify with the written test will be the shortlisted ratio 1:5 for the interview. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர்த்த வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 20 marksக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் 3, 4, 5 will be prepared based on the aggregate marks obtained written examination and interview. ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆல் இன்டிமேஷன் வில் பி சென்ட் த்ரூ த எஸ்எம்எஸ் இமெயில் ஒன்லி. ஸோ உங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதில் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இட் வில் பி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் டு செக் அப்லோடட் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் ஒரு திருப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் மே பி அலவுட் டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரொவிஷனலி சப்ஜெக்ட் டு த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அதே டைமில் நடக்கும். தென்
qualification where the recognition of is pending or in the process will not be entertained, no correspondent regard will be entertained. Fresh online application or to be made against the advertisement, no previous application made against any other prior advertisement will be considered. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தென் எனி ஸ்டேஜ் ஆஃப் டிசைர்டு நெசசரி இன்ஃபர்மேஷன் சப்ரஸ் ஆர் மிஸ்ரிப்னர் கேண்டிடேட் வில் பி கேன்சல். ஸோ நீங்கள் ஏதாவது மறைச்சி ஒழிச்சு ஏதாவது வச்சிங்க உங்களோட இன்ஃபர்மேஷனை அப்படின்னா அது இன்கேஸ் ஃபியூச்சரில் தெரிஞ்சுன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ உங்களோட ரெக்ரூட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் வில் பி ப்ரொடியூஸ் த ஹார்ட் காப்பி ஆஃப் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் சப்போர்ட் claim the made regarding their candidates in the application and self-attached copy of the certificate as per the instruction in the institute time of interview அப்போ உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த written examination will be informed separately by the institute through the email. ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களோட மெயில்லையோ இல்லை அந்த வெப்சைட் இன்ஸ்டியூட்லேயோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் கேண்டிடேட்ஸ் ஆர் டைரக்டட் டு ப்ரிசர்வ் இன்ஃபர்மேஷன். உங்களோட சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வில் ஹாவ் டு ப்ரொவைட் தர் மொபைல் நம்பர், வேலிட் இமெயில் ஐடி, பேசிக் registration will not be completed, all the information instruction will be sent. ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுக்கணும். டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஆன்லைன். ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் லிங்க் வில் பி ஸோ அவைலபிள், அந்த இதில் தேர்ட் வீக்கில் அவைலபிளாக இருக்கும். அட்வைஸ் டு த விசிட் ரெகுலர்லி, லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் அப். ஸோ 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ ஃபில்லிங் அப் ஆஃப் ஆன்லைன் வந்து ஓப்பன், இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி on the home pageல click the link announce the advertisement for recruitment. ஸோ லிங்க் வந்து அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஃப்ரம் சப்மிஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்லிங் இந்த ஃபார்ம். ஸோ இந்த ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷனில் போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டெப் 1 எப்படின்னா, ப்ளீஸ் ரீட் த டீட்டெயில்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளையிங். Please use the steps to give general information about yourself and registration. You do mail ID, email ID and mobile number கரெக்டாக கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். கேண்டிடேட் கேன் பி எடிட் ஃபீல்டு டீட்டெயில் டைம் ஆஃப் பிஃபோர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் பேசிக் டீட்டெயில். ஸோ பேசிக் டீட்டெயில் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே உங்களோட பேசிக் டீட்டெயில் கொடுக்குறாப்புல இருக்கும். அதை மட்டும் உங்களால் எடிட் பண்ண முடியாது, மற்றது எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் என்ட்ரிங் ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் ஃபார்ம் ஆஃப் கிளிக்கிங் ஆன் த சப்மிட் பட்டன். ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கொடுக்கணும். எஸ்எம்எஸ் கண்டெய்னிங் அப்ளிகேஷன் நம்பர், லாகின் ஐடி இன்ஃபர்மேஷன் வில் பி ஃபார்வர்டட் அவர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். ப்ளீஸ் நோட் டவுன் த அப்ளிகேஷன் நம்பர் கேர்ஃபுல்லி. எசென்ஷியல் மென்ஷன் யுவர் ஃபியூச்சர் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபியூச்சர் கரஸ்பாண்டன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஸ்டெப் 2, fill the required field registration form, fill educational qualification experience. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எஜுகேஷனில் போடணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 1 MB இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி டேக்கன் அகெயின்ஸ்ட் லைட் அண்ட் கிளியர் பேக்ரவுண்ட். ஸோ லைட் எகைன் த லைட் அண்ட் கிளியர் பேக்ரவுண்டில் இருக்கணும். 1 MB இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 1 MB இருக்கணும். சிக்னேச்சர் மட் பி போல்ட் அண்ட் பிளாக் கலர் ஆன் த ஒயிட் பேப்பர். ஸோ இது வந்து போல்டாக இருக்கணும், பிளாக் கலரில் ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும் 1 MB. ஆல் டாக்குமெண்ட்ஸ் வேறெவர் அப்ளிகபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கொடுத்துட வேண்டியதான். ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ரெக்கவர் டு த அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். நான் சப்மிஷன் ஆஃப் ஃபீ சப்மிட்டிங் ராங் அமௌண்ட் would be lead to rejection. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அதிக அமௌண்ட்டோ கம்மியான அமௌண்ட்டோ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளிக் ப்ரொசீட் டு த பேமெண்ட் பட்டன், கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் பேமெண்ட் ஃபீ த கேண்டிடேட் நாட் ஷுர் வெதர் த பேமெண்ட் இஸ் ப்ரொசீட் ஆர் நாட், தென் ப்ளீஸ் யூஸ் லாகின் டேப். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லை, பேமெண்ட் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணணுன்னா லாகின் டேப்பை என்டர் பண்ணி லாகின் அக்கௌண்ட் செக் யுவர் ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்கும். டவுன்லோட் காப்பியை வந்து உங்களை ஆன்லைன் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீ ஒன்ஸ் பெய்டு வில் நாட் பி ரீஃபண்டட். ஸோ எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். தென் செக்லிஸ்ட், ப்ளீஸ் கம்ப்ளீட் அரேஞ்ச் யுவர் அப்ளிகேஷன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் நோ ஃபார்ம். ஸோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
a self certified copy of matriculation age proof certificate. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் கம்ப்ளீட் அரேஞ்ச் யுவர் ஆல் ஃபியூச்சர் ரெஸ்பான்ஸ். என்னென்ன வேணும் அப்படின்னா செலக்ட் செல்ஃப் சர்டிஃபைடு காப்பி ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி உங்களோட 10th சர்டிஃபிகேட்டை பண்ணிக்கோங்க. செல்ஃப் சர்டிஃபைடு இந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஃபார்மேட் prescribed by the government of UP. ஸோ செல்ஃப் சர்டிஃபைடு காஸ்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஃபார்மேட் prescribed by the government of UP issued by the 6 months prior date entrance examination where applicable. ஸோ economically must be possess certificate a candidate who fails to produce valid economical. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு செல்ஃப் சர்டிஃபைடு காஸ்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இன் த ஃபார்மேட் prescribed by the government of UP issued by the 6 months prior to the date of entrance examination wherever applicable. So economically weaker section candidate must possess a candidate who fails to economically weaker section, so unreservedல வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. No objection certificate for the current employer. Then after selection, pre-employment medical examination, so miscellaneous internship, so only Indian national need to apply. Date and time venue provided in the hall ticket. Above vacancies are provisional. Director அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. No objection certificate employer mandatory time of interview joining. The applicant who not request qualification up to last date of submission of application will not be considered and will be summarily rejected. கேன்வாசிங், ஸோ கேன்வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஷுட் ஹவ் டு கன்விக்டட் கோர்ட்லாம். ஸோ காம்பிடென்ட் அத்தாரிட்டி ரிசர்வ் டு த அமெண்ட்மெண்ட் கேன்சலேஷன். தென் டிசிஷன் ஆஃப் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ரெக்கார்டிங் இன்டர்வியூ மற்ற டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட் விஷ் டு அப்ளை மோர் தென் ஒன் போஸ்ட்னா செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும். டிஏ கொடுக்க மாட்டாங்க. இந்த then number of seats and post advertise increase and decrease எப்படி வேணாலும் இருக்கலாம். any account of part of candidate suppress fact. ஸோ உங்களோட உண்மையை மறைச்சி வேறு எதுவும் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. பார்ட்டிசிபேஷன் against protect strike prohibited is prohibited. Candidate not abiding this provision of institute liable to the terminated. So no intimation non selected candidate will be sent. ஸோ in case நீங்கள் செலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்க மாட்டாங்க. These rules are subject to the change accordance. Then the decision taken by the director. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க மறுபடியும். ஃபோர்ஸ் மேஜர் டிஸ்க்ளைமர் தென் டிஸ்பியூட்டு. ஸோ நீங்கள் வந்து லக்னோ கோர்ட்டில் தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயில். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு டெமோவாகவே போட்டு காமிச்சிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.